ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நிலாவை வீட்டில் விட்டு சென்ற அஜய் மீண்டும் வீடு வர இரவே ஆனது. வீட்டிற்கு வந்தவன் நேராக நிலாவின் அறைக்குத்தான் சென்றான். அவனின் ரத்தமென சிவந்த கண்களை கண்டவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. அவன் நடையில் இருந்த தள்ளாட்டம் அவன் குடித்திருப்பதை அப்பட்டமாக காட்டியது. அருகில் வர பார்த்தவனை, அஜய் அங்கேயே நில்லுங்க, குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் என்றவனை முறைத்தவள், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் ரூமுக்கு போக வேண்டியது தானே? இது என்னோடய வீடுடி, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அஜய், இப்போ என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்தீங்க என்றவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே வந்து கட்டிலில் அமர்ந்தான். ஆமாம், காலையில் யார் கூடவே பேசிகிட்டு இருந்தே, அவன் யார்? ஏன் அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். சப்பா என்னை சலுத்தவள், அது ஏன் மாமா அமெரிக்காவிலிருந்து நேற்று தானே வந்தார். அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பலார் என்று ஒரு அறையை அவன் கன்னத்தில் இறக்கினான். அவள் அதிர்ந்து போய் அஜய் என்று கத்த, நான் உனக்கு அஜய், அவன் மட்டும் உனக்கு மாமாவா? அவன் அடித்த அடியில் அவளுக்கு கண்கள் கலங்கியது. அவள் என்னமோ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னானே, நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க. என்ன கேனையன்னு நினச்சியா? சாரி அஜய், அவர் என்னை லவ் பண்ணதே எனக்கு தெரியாது. ஏதோ ஃப்ரெண்டாக பேசினாருன்னு தான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அதற்கும் அவனிடம் அசைவின்றி போகவே, அஜய் வெளியே போகிறீங்களா என்று கேட்டாள். போக மாட்டேன். என்ன தான் வேணும்? அவனை இனிமேல் நீ மாமானு கூப்பிடக்கூடாது. சரி, கூப்பிடல, போதுமா? போங்க. என்ன இனிமேல் நீ மாமானு தான் கூப்பிடணும். என்ன? ஐயோ, ஏதோ உளராதீங்க, தயவு பண்ணி வெளியே போங்க, எனக்கு வேலை இருக்குது. அவன் அசையாமல் இருக்கவும் அவள் ரூமை விட்டு வெளியே செல்ல பார்த்தாள். உடனே எழுந்து அவளின் கையை பிடித்து தடுத்தவன், இப்போ நீ என்னை மாமானு கூப்பிடுவியா மாட்டியா? அவளுக்கும் கோபம் துளிர்க்கவே, மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? திமிரு, உடம்பெல்லாம் திமிரு, அதை அடக்கிறேன் பாரு என்று அவள் கன்னத்தை பிடித்தவன் அவள் இதழ்களில் வன்மையாக முத்தமிட ஆரம்பித்தான். மதுவாடை தாங்காமல் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவன் மீதே வாந்தி எடுத்தவள், என்னடி பண்ணுற? அவன் கத்தவும், சாரி அஜய் என்று அதற்கு மேல் பேசக்கூட முடியாமல் மீண்டும் வாஷ்பேஷனுக்கு சென்று வாந்தி எடுத்தாள். வயிற்றுள்ள அனைத்தும் வெளியே வந்துவிடும் போல் அவள் எடுத்த வாந்தியில் அவன் பயந்தே போனான். அப்படியே சுவரில் சாய்ந்தவள் மயங்கும் விழா நிலா என அவளை தட்டி எழுப்பவும் கண் விழித்து பார்த்து சாரி அஜய் என்று விட்டு மீண்டும் வாந்தி எடுக்க போய்விட்டாள். ஒரு வாரம் முடித்து மீண்டும் மயங்க போனவளை கைத்தாங்களாக கூட்டி வந்து கட்டிலில் படுக்க வைத்தான். மீண்டும் அவள் கன்னம் தட்டி எழுப்பியவன், என்ன கர்மத்தை தின்னு தொலைச்சா இப்படி வாமிட் பண்ணுற என்று கேட்க அதற்கு பதில் கூட சொல்லாமல் அப்படியே தூங்கி போனாள். அவனுக்குத்தான் இவள் நடத்திய கூத்தில் போதை கூட மொத்தமாய் இறங்கி போனது. அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் எழும் தாபத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடிவதில்லை. போதையின் பின்னால் இருந்தாவது அவளை அணைக்கலாம் என்று நினைத்து கொண்டு வந்தவனுக்கு அவன் மனைவி அருமையான பரிசை தந்து விட்டிருந்தாள். அவன் சட்டை முழுவதும் அவள் எடுத்த வாந்தி. குளித்துவிட்டு வந்தவனுக்கு அவளை அணைக்க வேண்டுமென்ற வெறி மட்டும் கூடிக்கொண்டே போனது. அடுத்த நாள் காலையில் நிலாவை பார்க்க வந்தவன், ஆமாம், நேற்று எதுக்கு அப்படி வாமிட் பண்ண? தெரியல அஜய். சரி, ஹாஸ்பிட்டல் போகலாமா என கேட்டவனை பதட்ட பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு, வேணாம், இப்போ பெட்ராதான் இருக்குது என்றார். சரி என்று செல்ல பார்த்தவன் மீண்டும் அவள் அருகே வந்து, நேத்தோட நைட் முடியலை, இன்றைக்கும் நைட் வரும். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவனை பார்க்கும் பொழுது அவளுக்குள் பயப்பந்துகள் உருண்டது. அவன் தன்னை நெருங்கினால் தான் கர்ப்பமாகி இருப்பதை கண்டு கொள்வானோ என நினைத்தாள். ஏற்கனவே பெரியதாகி கொண்டிருக்கும் வயிறு வேறு அவளை காட்டிக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இதில் அவன் வேறு ஏதேதோ சொல்லி அவளை பயமுறுத்தி செல்கிறான். ஆஃபீஸுக்கு சென்றவளுக்கு அவன் சொன்ன செய்தியை மீண்டும் மீண்டும் காதுகளில் கேட்க வீடு செல்லவே பயமாக இருந்தது. பேசாமல் தாத்தா வீட்டிற்கு சென்றால் என்ன என்று யோசித்தவள் அங்கு கிளம்பியும் போய்விட்டாள். இரவு வீடு வந்த அஜய் அவளை காணாமல் ஃபோன் செய்து கேட்டான். அது வந்து, அஜய், எனக்கு தாத்தா ஞாபகமாகவே இருந்துச்சா, அதான் அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். இங்கே 2 days இருந்துட்டு அப்புறம்தான் வருவேன் என்று அவள் கூறவும், என்னைக்கானாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அப்போ பார்த்துக்கிறேன் என்று அவன் சொல்லவும் அவள் ஆடியே போனாள். அவளுக்கு அவன் மேல் இருக்கும் பயத்தை விட அவள் மீதே அதிக பயம் வந்தது. அவன் தொட்டால் தான் உருகி போவோம் என அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கும் தன்னையே அவன் இழிவுபடுத்தி பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதிலிருந்து தப்பிக்கும் வழியறியாமல் திண்டாடினாள். அவள் தாத்தா வீட்டிற்கு சென்ற உடனேயே அந்த வீட்டின் சமையல்கார பாட்டி அவள் கர்ப்பமாக இருப்பதை கண்டுபிடித்து விட்டார். வயிற்றை தொட்டு எத்தனை மாதம் பாப்பா என கேட்டவரை கண்டதும் அவளுக்கு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஐயோ பாப்பா, எதுக்கு அழுவற? இல்லை பாட்டி, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதுதான். அவரும் நிலாவை தலைக்கோதி நன்றாகத்தான் பார்த்து கொண்டார். பாட்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்று அவர் சொல்லி அவர் வாயையும் அடைத்து வைத்தாள். அங்கிருந்த 2 நாட்களும் சந்தோஷமாகத்தான் இருந்தாள். மீண்டும் அஜய் அவளை அழைக்க வரும் வரை. அஜய் வரும்பொழுது நிலாவின் தாத்தா தான் ஹாலில் இருந்தார். அவரிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு
தாத்தா நிலா எங்க என்று கேட்டான். அவன் ரூமில் தான்ப்பா இருப்பா, மேலே போய் பாரு என்று விட்டார். மேலே அறைக்கு வந்தவன் அங்கு வேலைக்கார பாட்டியை பார்த்ததும் சற்று தயங்கி நின்றான். நிலாவோ கை நிறைய மருதாணி போட்டுக்கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க அந்த பாட்டி அவளுக்கு காலை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். அவனை பார்த்ததும் எழுந்து ஓடி வந்தவர், தம்பி பாப்பா இப்பதான் தூங்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்புங்க என்று விட்டு வெளியே சென்று விட்டார். சரி என்று அவனும் அவள் அருகில் அமர்ந்து அவள் எழுவதற்காக காத்திருந்தான். ஆனால் அவள் எழுந்தால்தானே. நன்றாக அயர்ந்த தூக்கம். கடைசியாக அவள் கன்னத்தை தட்டித்தான் எழுப்பினான். எழுந்தவள் அவனை பார்த்து திடுக்குற்றாள். நான் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன், எதுக்கு இப்பயே வந்தேங்க? இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். சரி வா போகலாம். இல்லை, நான் நாளைக்கு தான் வருவேன், நீங்கள் போங்க. ஏய், ஒழுங்காக கிளம்பு. அந்த வயசான பாட்டியை உனக்கு சேவகம் பண்ண வச்சுட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமாக இல்லை? நான் ஒன்றும் அவங்கள எதுவும் செய்ய சொல்லலை அஜய். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை. இப்போ கிளம்புறியா இல்லையா? கிளம்புறேன் என்றவாறே பாத்ரூமுக்கு சென்றாள். அவளின் மருதாணி வைத்த சிவந்த கைகளை பார்த்த பொழுது அவளுக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவள் கிளம்பியதும் அந்த பாட்டியம்மா ஏதேதோ பலகாரங்களை கொண்டு வந்து அவள் கையில் திணித்தார். பாட்டி, இவ்வளோ எதுக்கு? உனக்கு தான் பாப்பா, நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே, நீ சரியாகவே சாப்பிட்றதில்ல. தம்பி, பாப்பாவை வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க என்றவர் அவர் தலை நிறைய மல்லிகை பூவை வைத்து அனுப்பிவிட்டார். அவள் தாத்தாவிடமும் பிரியாவிடை பெற்று கொண்டு கிளம்பினாள். காரில் ஏறியதும், ஏன் நிலா 2 நாள் இங்கே வந்து இருந்ததுக்கே உனக்கு தொப்பை விழுந்த மாதிரி வயிறு பெருசாயிருச்சு, இதில் இந்த பையில் இருக்கிற பலகாரத்தையெல்லாம் சாப்பிட்டா நீ என்ன ஆவ என்று அவன் கேட்கவும் அதிர்ந்து போய் வயிற்றை குனிந்து பார்த்தாள். அவள் கட்டியிருந்த வாயிற் சேலையில் அவள் வயிறு சற்று உப்பியிருந்தது நன்றாகவே தெரிந்தது. இனிமேலும் இவனிடமிருந்து மறைப்பது கடினமாக இருக்குமோ என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஆமாம், எதுக்கு கையில் மருதாணி வச்சுருக்க? ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போக போறியா? இல்லை ஜெய், பாட்டியை தான் வச்சு விட்டாங்க. நிஜமாவா சொல்கிற? உங்களுக்கு தான் என் மேலே பாசமே இல்லை, அதுக்காக யாருமே என் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்களா? அவ்வளவுதான். அவள் பேச்சிற்கு கார் சீறிக்கொண்டு சென்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.